Hello students, now we are going to discuss Python functions, chapter number 7 in our syllabus, the last part of the Python functionalities. Previously we discussed about the function, how to create the function, how to define a function, different type of arguments and scope rules of variables, everything we discussed. So now we are going to discuss about the built-in functionalities, composition function and what is recursive function. Three things we are going to discuss now. What is built-in? Built-in means already predefined inside our Python அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? இட் should be stored in any one file. அந்த ஃபைலை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் C++ sting.h, all the string based functions are predefined inside the sting.h. ctype.h, math.h, iostream.h. Okay, so these are some example header files that has predefined functions. So using that file we can execute all the string manipulation functions. இதுதான் பைத்தான்லையும் இருக்கு. அதில் ஜென்ரலாக சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பைத்தானோட ஜென்ரல் ஃபைல்லையே ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் ஒன்று தான் ஏபிஎஸ், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் தி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இட் காமன்லி கிவ்ஸ் the general number, common number. Minus 23 means plus 23 னா கொடுக்கும். plus 23 சொன்னாலும் 23 அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அதுதான் ABS absolute value அப்படிங்கிறதோட ரிசல்ட். ORD அப்படின்னு அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி, இட் இஸ் யூஸ்ட் டு கிவ் த ASCII வேல்யூ ஆஃப் தி கிவன் யூனிகோட் கேரக்டர். இப்போ கேபிட்டல் ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா the ASCII வேல்யூ ஃபார் தி கேபிட்டல் ஏ 65. ஸ்மால் ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் 97. ஓகே, இந்த ASCII வேல்யூவை வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ORD. CHR, சப்போஸ் இஃப் யூ ஆர் பாசிங் எனி ஒன் ASCII வேல்யூ, ஸோ அந்த ASCII வேல்யூக்கு உண்டான கேரக்டர் என்ன? ஈக்குவலண்ட் யூனிகோட் கேரக்டர். ஓகே, இட் ரிட்டர்ன்ஸ் தி யூனிகோட் கேரக்டர் ஃபார் த கிவன் ASCII வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ORDயும் CHRம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். CHR மீன்ஸ் it displays the character. ORD means it displays the ASCII value. Don't forget it. Next, bin. Bin means binary அப்படிங்கிறோட short form, binary. So we can display the binary value of the any given number. ஒரு நம்பர் நீங்கள் வந்து இன்டிஜர் நம்பர் கொடுக்குறீங்க, it displays the equivalent binary number. Okay, prefixed with 0, B. B means binary. So for example 15 நம்ம பாஸ் பண்ணுறோம். If you pass 15, it displays 1111 along with the prefix of 0b அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப். It is used to return the type of the object. Type of the object. இப்போ 23.6 நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. 23.6 means it is a float type. 23 is an integer type. Okay, within the double quotes computer is a string type. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் டைப். ஸோ அந்த மாதிரி என்ன டைப் அப்படின்றத சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடி. ஐடி மீன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், வேர் வி கேன் கெட் ஐடென்டிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஐடென்டிட்டி இஸ் நத்திங் பட் அட்ரஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேர் இட் ஸ்டோர்ஸ், வேர் வி ஆர் கோயிங் டு ரெஃபர், வேர் வி ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை ஐடென்டிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேரக்டர் ஏன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர் ஏங்கிறது எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், இன் விச் அட்ரஸ் வி ஆர் ஸ்டோரிங் த கேரக்டர் ஏ. தட் மீன்ஸ் வாட் இஸ் அட்ரஸ் ஆஃப் தி வேரியபிள் ஒய் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதில் பாருங்கள் 134807336 அப்படின்னு சொல்லி நம்பர் டிஸ்பிளே ஆகுது. திஸ் இஸ் த அட்ரஸ். இட் மே பி டிஃபர் சிஸ்டம் பை சிஸ்டம். ஓகே, ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்பிளே ஆகலாம். Okay, the next is a min function. Min means minimum, max means maximum, sum means summation of the, otherwise addition of the given list of values. The list அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிஸ்ட்டை பற்றி நம்ம சொன்னால் சாப்டர் நம்பர் 8, சாரி நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் லிஸ்ட் டிபிள்ஸ் அப்படின்லாம்.
It is a type of array. அந்த array of valuesல எது minimum value, எது maximum value identify பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய functions தான் இந்த மூணுமே. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள 4 வேல்யூஸ் are there 21, 76, 98, 23. So which is the minimum value? 21 is the minimum value, right? Which is the maximum value? 98 is the maximum value. So what is the sum of these 4 values? அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a 218 அப்படிங்கிறது. So to display these minimum maximum sum values, we are going to use min of, max of, sum of அப்படிங்கிற function. Okay. Next பார்த்தீங்கன்னா most important 3 more questions. Format of அப்படிங்கிற what is explain about, write about format of function அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜென்ரலாகவே built-in functions அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஒரு 5 மார்க் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் எனி 5 built-in mathematical functions அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ you get ready for that. Very simple. ORD function, absolute function, ASCII values display பண்ணுறது. ஓகே, CHR function, min, max, sum, format of அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். You can get a full marks if you are writing the built-in functions அப்படின்ட்டு. So what is format of, meaning of the format of function? It is written the output based on the given format. என்ன ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். சப்போஸ் if I want to display in a binary format or octal format or fixed point notation, so it displays like that. Binary base value is 2. The octal அப்படின்னு சொன்னா base value is 8. The fixed point அப்படின்னு சொல்லும்போது it displays default precision of 6 decimal places numbers display பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. print binary format of 15, b. இந்த b அப்படிங்கிற கேரக்டர் வந்து வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல நீங்க format of functionக்கு வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் அனுப்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் அ வேல்யூ, செகண்ட் ஆர்குமெண்ட் இஸ் அ formatting description, what format of value you want, like that. So 15, b means 15 oda binary value. So 15 oda binary value என்ன 1111. The same way 25, the next value is 25. So octal formatல வேணும். ஸோ அதனால என்ன செய்யணும், o அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ the octal value of 25 is 31 அப்படின்னு சொல்லி. The fixed point number formatல வேணும்னா f அப்படின்னு கொடுக்குறோம். So b means binary, o means octal, f means fixed point notation அப்படின்னு சொல்லுவோம். So 25.000000. So totally how many decimal places are there? 6 decimal places are there. One more questions கேட்கலாம். Okay. The next one is a round off function. What is use of round off அப்படின்னு கேட்டால் டெசிமல் பிளேசஸோட இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் வந்து ரவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இட் டிஸ்பிளேஸ் த நியரஸ்ட் ரவுண்ட் வேல்யூ நியரஸ்ட் இன்டிஜர் ஆஸ் அன் இன்புட். ஆக்சுவலாக அந்த ரவுண்ட் ஆஃப்க்கு வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் அ ஸ்பெசிஃபை வேல்யூ. செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான். If you want to give, you can give, otherwise we can neglect it. What is use of the second argument? It is used to specify the number of decimal places need to be displayed அப்படிங்கிறது தான் அது சொல்லும். 2 decimal place வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணு, 5 decimal place வரைக்கும் எனக்கு வேணும், 4 வேணும், only 1 decimal place is enough for me, I don't want any decimal places. இதுதான் இதோட பாயிண்ட். If you don't want any decimal places, you just give only the round of number, அவ்வளோதான். For example, 17.9, 22.2, then 18.3, minus 18.3. இந்த 3 வேல்யூ இருக்கு. ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 17.9 அப்படிங்கிறது 18 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். 22.2 அப்படிங்கிறது வந்து 22 பிகாஸ் மோர் தென் 5 இருந்தால் மட்டும்தான் இட் should be rounded அப்படிங்கிறது. மோர் தென் 5, keep in mind more than 5. minus 18.3 அப்படிங்கிறது வந்து minus 18 அப்படிங்கிறது சொல்றது டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட். இது ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட மீனிங். இதில் செகண்ட் ஆர்குமெண்ட் வச்சு எப்படி இருக்கும், ரவுண்ட் ஆஃப் நம்பர் கமா என் டிஜிட்ஸ், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் யூ வாண்ட் அப்படின்னு 17.89 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் ஆஃப் n1, 0 அப்படின்னா 0 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு தான் மீனிங். ஸோ 17.89, ஸோ மோர் than 5, ஸோ ஆட்டோமேட்டிக்லி rounded as 18 அப்படின்னு. செகண்ட் ஒன் n1, 1 decimal places வேணும். ஸோ 9 is more than 5, ஸோ 8 is changed as a 9.
I want two decimal places. Already the two decimal places are there. So it is display as it is. The round of order meaning. The next functionality is called as a pow. Pow means power. A to the power B. The meaning. The pow function requires two arguments. One is A, another one is a B. A to the power B. The power of B. A raised to the power of B. இப்போ A வேல்யூ 5ன்னு வச்சுக்கலாம், B வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம். பவர் ஆஃப் A, B அப்படின்னு சொன்னால் 5 to the power 2. 5 to the power 2 means 25 அப்படிங்கிறது அதோட ரிசல்ட். Are you understand? Okay. So ABS function, ORD function, CHR function, format of function, min, max, sum function, binary, type, ID function, the next round of function, the last one is power of function. இது எல்லாமே வந்து built-in functions சொல்றது. Some mathematical functions இதோட சேர்த்து நம்ம describe பண்ணிக்கலாம். There are three mathematical function they explained in your book. First one is a float of function. Floor, seal. Floorனா நம்ம கீழே உட்காந்துருக்கக்கூடிய பிளேஸ் தான் ஃப்ளோர். சீல்னா மேலே சீலிங். அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட ரிசல்ட் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளோர் தரப்பகுதி அப்படின்னா லெஸ் தேன். அப்போது சீல் அப்படின்னா மேலே டாப். அப்போ கிரேட்டர் தேன். கீப் இன் யுவர் மைண்ட். So floor, it returns the largest integer less than or equal to x. Xல நீ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவோட லெஸ்ஸரான ஒரு லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, லார்ஜஸ்ட் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறோம். The next seal அப்படின்னு சொல்லும்போது it displays smallest integer greater than or equal to. Greater than or equal to அப்படிங்கிறது அதோட பாயிண்ட். Next one பார்த்தீங்கன்னா SQRT, it is used to find out the square root of the given number. Square root of 49 is 7. Square root of 225 is 15. So square root of the given number SQRT அப்படிங்கிறது அதோட பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் அந்த ஃப்ளோர், சீல், SQRT அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸோட மீனிங். இந்த 3 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ரெடி ஆகிக்கோ. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.4 ஐடில் அப்படிங்கிறது போகிறோம். Now we are going to open the Python functions. So I typed already some programs. So இதில் பார்த்தீங்கன்னா import mathematical functionsனால import math. N is equal to input of enter your value. நம்மளே ரன் டைமில் கொடுக்குற மாதிரி ஒரு வேல்யூ வச்சுருக்கிறேன். So what are the function I include? First one is ABS, absolute value. ORD, ordinal, that means the character, given character order ASCII value. So for that I just give A. The next, for 100 order 100 ASCII value order character என்ன அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். The next, the binary of 12 அப்படிங்கிற நம்பரோட பைனரி வேல்யூ பின் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இன்டிஜர் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன், இதோட டைப் என்னன்னு சொல்லணும். Then float 12.34 இதோட டைப் என்னன்னு சொல்லணும். String within the double quotes கொடுத்துருக்கு, இதோட டைப் பண்ண. Suppose if I typed true அப்படின்னா it is a boolean type, அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுதான்னு செக் பண்ணணும். ஸோ டைப் ஃபங்க்ஷன் ABS, ORD, CHR, bin அப்படின்னு 4 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி, யூசர் டு ஐடென்டிஃபை த அட்ரஸ் ஆஃப் தி கிவன் நம்பர், என்ன எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின் மேக்ஸு. இந்த மின் மேக்ஸுக்காக டைரெக்டாகவே நான் வந்து ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்கேன், அதை வச்சு என்ன செய்யணும்னா அதை டிஸ்பிளே பண்ணும். Sum is the functions of list. So I created a list here. B is equal to 12.13.15.23. It displays the sum of these values. ஓகேங்களா? The next பார்த்தீங்கன்னா integer number. Directly we are storing as integer. So integer என்னன்னு கொடுத்துட்டேன் நான். The format of functions அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா octal அப்படின்னு கொடுத்து format of O, binary format of B, then fixed point format of F அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு k is equal to 26.7 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். Now I am going to display the floor of function. Okay, floor function. Floor அப்படின்னு கொடுக்குறேன் நான். within the double quotesல math dot floor of k. The same thing I am going to display for a ceil of function. The ceil means top. Okay, CIL, ceil of. இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், ceil அப்படின்னு கொடுக்குறோம், ceil of function. Okay, the next print floor ceil then pow. Okay, pow means power of 3, 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பவர் ஆஃப் 3, 2 அப்படிங்கிறது வந்து என்ன செய்யணும்னா பவ் ஆஃப் 3, 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியது ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா SQR math dot SQRT ஆஃப் கே கூட வேண்டாம், 144ன்னு வச்சுக்கலாம். Okay, I understand. So the எல்லா ஃபங்க்ஷனும் நான் கொடுத்துருக்கிறேன். Now we are going to run our program. After save, run கொடுக்குறேன். ஸோ என்டர் யுவர் நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா 23 or 25 அப்படின்னு கொடுப்போம். ஸோ யுவர் நம்பர் இஸ் 25, the absolute value is 25. ASCII value for the small a is 97. The character for the nearest character for the equivalent 100 is D. Binary of 12 வந்து 0B 1100. Then integer 10 அப்படிங்கிறது class int, class float, class str, that means strings, class bool. அப்போ என்ன data type அப்படிங்கிறத சொல்கிறோம், type of function யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம. நெக்ஸ்ட் id of n, இந்த 25ங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, then next the minimum of the given set of numbers என்ன 12, maximum of the given set of numbers is 23. The sum of this list அப்படின்னு சொன்னால் 63. So 25ங்கிறது என்ன நம்பர், இன்டிஜர், directly it displays octal to convert octal. ஓகே, 31. நெக்ஸ்ட் ஃபார்மட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் பைனரி அப்படின்னு சொல்கிறதுக்காக 25ஓட பைனரி நம்பர் 0B வித்தின் த சிங்கிள் கோட் பின்னு கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ 1100 அப்படின்னு 201. ஓகே, 25ஓட நம்பர். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படிங்கிறது 25.000000. இட் டிஸ்பிளேஸ் வித் ஃப்ளோர் நம்பர். ஃப்ளோர் நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம்னா 26.7 கொடுத்தோம். நல்லா மைண்டில் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் 26.7 அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தோம். இதில் வந்து ஃப்ளோர் வேல்யூ என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா 26 டிஸ்பிளே ஆகுது. சீல் வேல்யூ என்ன டிஸ்பிளே பார்க்க பாருங்க 27. ஸோ சீல் மீன்ஸ் டாப், ஸோ லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ 26க்கு அடுத்த நம்பர், அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். அதே மாதிரி ஃப்ளோருங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர், அப்போ 26. இப்போ 26.2ன்னு இருக்குது, என்ன ஆகும் 26 தான் டிஸ்பிளே ஆகும். 26.2ன்னு இருக்கும் சீலா ஃபங்க்ஷனில், அப்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 தான் வரும். அப்போது நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்னவோ அந்த நம்பர் தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ பவர் ஆஃப் 3, 2 இஸ் 9. நெக்ஸ்ட் SQRT 144 கொடுத்துருங்க. ஸோ 144 அதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் இஸ் 12.0. இது சும்மா அப்படியே பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் தெரியும். Just note down each and everything, work it out by your own. Then only you can understand what is the meaning of each and every function. So in the functionality வந்து explain பண்ணுறது reason they may ask in 5 mark questions. அதான் மெயின் பாயிண்ட் பார்த்துக்கிட்டுங்க. The next concept is a composition function. What is mean by composition? Combinations அப்படின்னு சொல்லிக்கலாம். The result of the one function is given to the input of another function அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ we are going to evaluate some expressions. அப்போ இந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்போசிஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.
The value returned by the function may be used as an argument for the another function is a nested manner. This is called as composition. What we discussed the same thing. ஓகே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்காது. ஒரு பிளாக்குக்குள்ள இன்னொரு பிளாக் இருந்தால் நெஸ்டட் பிளாக்ன்றோம். ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃப் இருந்தால் நெஸ்டட் இஃப். சேம் வே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள another one function define பண்ணோம் அப்படின்னா that is called as nested manner is called as a composition. Right. For example, input of function நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். The input of function, the result of the input of function is applied to the EVAL, அதாவது evaluation, அதோட ஃபங்க்ஷனோட மீனிங் தான் evaluate ஃபங்க்ஷனோட மீனிங், அதாவது இன்புட் ஆஃப் போகும். So see the example, n2 is equal to evaluate of input of enter your arithmetic expression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So input of function என்ன பண்ணுன்னா it gets the expression from the user. So based on the expression, the result of the expression going to be evaluated by using the function eval. The result of the expression, evaluation of expression, is going to be stored in the variable n2. So இதை வந்து ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. So it asks the execution, expression கேட்குது 12.0 plus 13.0 into 2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 38 கிடைக்கும். ஒய் ஆர் ஹவு அப்படின்னு கேட்டால் based on the Bodmas rule, first you multiply with the 13. 13 into 2 என்ன அப்படின்னா 26. 26 plus 12 அப்படின்னு கேட்டிங்கன்னா that is a 38. Suppose if you add these two values, என்ன கிடைக்கும் 25 கிடைக்கும். 25 into 2 15 ஆகிடும். That is a wrong answer. So we have to follow the proper mathematical rules to do all the evaluations. இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்தது அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், இதுதான் ஆர்டர். அப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் நடக்குது. ஸோ 38.0. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரைட். The next one is a recursive, most important 5 mark question, recursive function. Explain recursive function in Python அப்படின்னு கேட்கலாம். If they ask recursive functions அப்படின்ட்டா it is very simple. A function that call itself is known as a recursion. ஒரு ஃபங்க்ஷன் அதையவே கால் பண்ணிக்கிச்சுன்னா, திருப்பி கால் பண்ணிக்கிச்சுன்னா that is called as a recursion. Okay, so recursion works like a loop, but sometimes it makes more sense to use recursion than loop மாதிரி கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் லூப்பை விடையும் கொஞ்சம் சென்சிபிளாக கொண்டு போகிறது தான் நம்மளோட ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட மீனிங். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் சம் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ, சேம் டைம் இட் லூப்ஸ், அவ்வளோதான். யூ கேன் கன்வெர்ட் எனி லூப் இன்டு ரிகர்ஷன் ஃபார்மேட். ஒரு லூப் நீங்கள் கண்டினியூ எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லூப்பை கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ரிகர்சிவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். த கண்டிஷன் தட் இஸ் அப்ளைடு டு any recursive function is known as base condition. The base condition base பண்ணித்தான் இந்த recursive function வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த loop must execute at least 10 times. ஸோ அப்போ number of times அப்படி times is equal to times less than or equal to 10 நம்ம கண்டிஷன் கொடுத்துருப்போம். அப்போ I less than or equal to 10 அப்படின்னு சொன்னால் I's value started with 1 and end with 10 times it will be executed. அதுதான் பேஸ் கண்டிஷன். நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனும் அப்படி தான் நடக்கும். ஸோ வென் வி ஆர் கோயிங் டு கால் த ஃபங்க்ஷன், வென் இட் ரீச்சஸ் த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிட் ஃப்ரம் தி ஃபங்க்ஷன். த பேஸ்ட் கண்டிஷன் இஸ் மஸ்ட் இன் எவரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதர்வைஸ் இட் வில் கண்டினியூ டு எக்ஸிக்யூட் லைக் எ இன்ஃபைனிட் லூப். ஒரு கண்டிஷனே இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு லூப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இஃப் தேர் இஸ் நோ condition directly mentioned that, explicitly mentioned that அப்படின்னா the recursive function or loop will continue execute continuously without stop. அப்போ அது பேர் என்ன பேருனா infinite loop அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் தி how the recursive function works அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் recursive function is called by some external code. ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணும்போது வெளியில இருந்து கால் பண்ணிக்கணும். After that it will be called by itself. அதுவே கால் பண்ணிக்கும். If the base condition is met, then the program gives a meaningful output and exit. இப்போ பேஸ் கண்டிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா
இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட்டை கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். சப்போஸ் த ப்ரைஸ் கண்டிஷன் இஸ் நாட் மெட் அப்படின்னு சொன்னால், ஸோ இட் continuously executed recursively. Okay, it executes, it process and then calls itself to continue recursion அப்படிங்கிறத பாயிண்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெஃப் டிஃபைனிங் ஃபேக்ட் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேக்ட் மீன்ஸ் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்மேட்டு தான். ஃபேக்டோரியல் மீன்ஸ் வாட்? 5 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 5 into 4 into 3 into 2 into 1. இதுதான் ஃபேக்டோரியலோட மீனிங். ஓகே, 1 to n. n ஃபேக்டோரியல் மீன்ஸ் 1 into 2 into 3 டாட் 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 n அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த ஃபேக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம அனுப்புகிறோம்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 5, ஃபேக்டோரியல் ஆஃப் 5ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 120ங்கிறது ஆன்சர். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது ரைட் சைடில் நான் ப்ராசஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட ப்ராசஸ். ஓகே, ஹவு அப்படின்னாட்டா, now we are calling the function fact of 5. The 5 is assigned with n double equal to 0 1 செக் பண்ணும். if it is equal to 0 னா 1 சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டு முடிச்சிடும். சப்போஸ் now we passed 5, no 5 double equal to 0 condition false, ஆட்டோமேட்டிக்காக else part வரும். return n into fact of n minus 1. நல்லா பாருங்க. what is value of n? 5. fact of n minus 1. what is mean by fact? It directly calls the function. So the function definition contains the calling statement of the same function. So it is called as a recursive function. Our fact of n minus 1 na n oda value 5, 5 minus 1 4. Fact of 4 nu ulla varum. So 4 equal to 0? No, else. So 5 already irukku, 5 into 4 இப்போ 20 ஆயிடும். 20 into fact of n minus 1, that is 3. So இங்க வரும். Okay, so 3 is equal to 0 1 பார்க்கும் உள்ள வரும். So 5 into 4 into 3 ஆகும். Next 2 எடுத்துட்டு வரும். 2 return பண்ணாது. Okay, so 5 into 4 into 3 into 2. Next பார்த்தீங்கன்னா 1. 1 double equal to 0? No. So else part வருது. 1 வச்சு multiply பண்ணணும். The same result 120 will be stored. Then again இது என்ன செய்யும்? 0ன்னு சொல்லி கால் பண்ணும். Fact of 0. So 0 double equal to 0? Yes, return 1. That's all. ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து ரீச் ஆகும். பட் இது ரிட்டர்னுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்டுங்கிற காலிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா கண்டினியூவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த ஃபேக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இல்லைன்னா இட் ஸ்டாப்ஸ் ஹியர் இட் செல்ஃப். ஓகே, இப்போ 0ன்னு கொடுக்குறோம். 0 double equal to 0, return 1, the output is 1. 5ன்னு கொடுக்குறோம். ஸோ 5 into fact of 5 minus 1, 5 into 4 into fact of 4 minus 1, 5 into 4 into 3 into fact of 3 minus 1, 5 into 4 into 3 into 2 into fact of 2 minus 1. ஸோ அப்படியே என்ன செய்யணும், நம்ம டிகிரீஸ் பண்ணிட்டே வரோம். ஸோ 5 4 3 2 1 வந்ததுக்கப்புறம் ஃபேக்ட் ஆஃப் 0ன்னு ஆகும். 0ன்னு சொல்லும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஸ்டாப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எவ்வளோ டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ரன் டைம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1000 டைம்ஸ் வந்து அதுவே அது கால் பண்ணிக்கும். ஓகே, பை டிஃபால்ட் recursive function call by itself 1000 times. But we want to find out the factorial of the given number for 2000 கண்டுபிடிக்கணும்னா it is not possible that. அப்போ நம்ம வந்து 1000ஓட அது ஸ்டாப் பண்ணிடுறதுனால 2000க்கு 1001க்கே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ how to find out அப்படின்னு பார்த்தீங்கன்னா, set recursion limit அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா செட் ரிகர்சன் லிமிட், ரிகர்சனுக்கு வந்து எது லிமிட்டாக நான் செட் பண்ணுறேன் அப்படின்னு. நவ் ஐ எம் கோயிங் டு செட் அ லிமிட் வித் 3000 லிமிட் செட் பண்ணுறேன் நான். நவ் ஐம் காலிங் த ஃபங்க்ஷன் ஃபேக்ட் ஆஃப் n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னு. பிரிண்ட் ஆஃப் 2000 வரும். இந்த 2000 எடுத்துகிட்டு உள்ள வரும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகிட்டு பண்ணிட்டே இருக்கும். 1000 வந்த உடனே ஸ்டாப் ஆகிற இந்த சேம் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நவ் it does not stop till it reaches the 2000 ரீச் ஆகிற வரைக்கும் என்ன செய்யாது, உங்களுக்கு ரிசல்ட்டே கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதோட பாயிண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சாப்டர் நம்பர் 7 இஸ் கம்ப்ளீட்டட் நவ். ஓகே, குட்.